நான் மாற்றி காட்டு வந்துட்டேன். அடுத்தவங்க வயிற்றில் அடிச்சுலாம் கிடையாது. எங்களுடைய உழைப்பில் எங்களுடைய கஷ்டத்துலையும் நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம். இந்த மாதிரி ஊரை ஏமாற்றி உலையில் அடித்து போட்டு அந்த மாதிரி வாழ்க்கைலாம் நாங்கள் வாழ மாட்டோம். நான் எப்பயுமே சொல்லுவேன், உன்னை நான் ஏமாத்துறேன் அப்படின்னாக்கா அதை வந்து ஒரு நாள் சாப்பிட்லாம், ஒரு 2 நாள் சாப்பிட ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிடலாமே. அப்போ கடவுள் நினைக்கும், நீ அவங்கள ஏமாற்றி நீ வாங்கினல அதுக்கான பலன் எனக்கு 2 மடங்கு தண்டனை கொடுக்கும். அந்த வாழ்க்கை வாழ்கிறவன் நான் கிடையாது. இன்றைக்கும் என் காட்டார் அம்மாவுக்கு தெரியும். இப்போ வந்து அருள் கொடுத்துட்டு இருக்கிற ஐயா கேப்டன் ஐயாவுக்கு தெரியும், உண்மைகள் இந்த இடத்துல இருக்கு, தத்துருவமா இருக்குதுன்னு நினைச்சதுனால தான் அந்த அனுகிரகம் விதி இல்லாமல் எதுவும் நடக்காது செல்ல பிள்ளைங்களா. அந்த விதி இருக்கு, அந்த அனுகிரகம் எனக்கு இருந்து ஏதோ ஒரு பூர்ண ஜென்மத்தில் எனக்கு இருந்திருக்குது. ஐயாவுடைய சிலையை நான் உருவாக்கணும், அந்த சிலையை சன்னிதானத்துக்கு வரணுன்றது விதி. அம்பாள் முடிவு எடுத்துட்டு அவர் வந்துட்டாரு. இது யாராலுமே மாற்ற முடியாது. இதெல்லாம் கடவுள் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியும். சும்மா வேடிக்கை பார்க்குற சில புறம்போக்குங்களுக்கு புரியவே புரியாது. தெரியும்.